ஏங்க இது ஒரு என்கேஜ்மெண்ட்டா இல்லை திருவிழாவா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோ கூட்டங்க, ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடில் லேடிஸ்க்கெல்லாம் மெஹந்தி போடுறதுக்கு 2 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க, அவங்க போட்டே இருந்தாங்க. இன்னொரு சைடில் பலூன்ஸ் எல்லாம் விதவிதமாக ட்விஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. குட்டி குட்டியாக மினி சமோசாஸுங்க. அட் த சேம் டைம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வடை பஜ்ஜி எல்லாமே சூடாக போட்டுட்டு சாஸ் பேக்கெட் அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடில் கட் ஃப்ரூட்ஸ் ஒரு 3-4 டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸை போட்டு அப்படியே ஃப்ரூட் சாலட் மாதிரி பேப்பர் இதில் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் வெல்கம் ட்ரிங்க்குமே 2 ஃப்ளேவரில் வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் நல்லா சுட 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 பாதாம் பாலுங்க. நல்லா அந்த பெரிய சட்டியில் அப்படியே பாதாம் பால் கொதிக்க கொதிக்க இருந்து அப்படியே நட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் இந்த அண்ணா வடை பஜ்ஜிலாம் நல்லா சூடாக பொரிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு சைடில் டீ காஃபி இதெல்லாமே இருந்துச்சு. அண்ட் பலூன் இது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்ங்க. எல்லாரும் வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. விதவிதமான ஷேப்பில் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வெளியே அவுட்டோருக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ள பெரிய ஏசி ஹாலோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு நல்ல ஜிலேபியிலேருந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு இந்த பாதாம் அல்வா. அடா 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 சூப்பர் டேஸ்ட்டுங்க. சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. திக்கான தேங்காய் சட்னியை வச்சுட்டு இருக்கும்போது இன்னும் நல்லா திக்காக கொத்தமல்லி சட்னியுமே வச்சாங்க. 2 சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு சின்ன ஒரு வெஜ் சாலட் மாதிரி ஒன்று வச்சாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஜிலேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெளியே நல்லா மொறு நல்ல சுகரியாக நல்லா சூடாக சூப்பராக டெலிஷியஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்டு பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா வந்துச்சுங்க. இது வெஜ்ஜு தான், வெஜ் கொத்து பரோட்டா. அதுக்காக ஒரு வெஜ் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. நல்லா குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் பரோட்டா நல்லா சூடாக வந்துருந்துச்சு. அந்த குருமாவும் பயங்கர சூடாக இருந்துச்சு. வெஜ் புலாவ் வந்துச்சுங்க. சட்டிலாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசிலாம் எதிர்பார்க்க முடியல. பட் சேம் டைம் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டில் தான் ஃபஸ்ட் நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். ஜிலேபி முடிச்சிங்க பாருங்கள். நல்லா நெய் போட்டு பாதாம்லாம் நிறைய அரைச்சி போட்டு அப்படியே அந்த டெக்ஸ்சரே அப்படியே தொட்டு பார்க்கும்போது செம்ம சூப்பராக அந்த பாதாம் அல்வா இருந்துச்சுங்க. சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. அந்த சேம் டைம் ஊறுகாயுமே வந்துச்சு. சரி இந்த ஸ்வீட்லாம் முடிச்சுட்டு நம்ம மெயினுக்கு உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொத்து பரோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். தீக்குச்சி சிப்ஸும் வந்துச்சு. சாத்தூர் அண்ட் சிவகாசி சைடில் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த தீக்குச்சி சிப்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கொத்து பரோட்டா அந்த குருமாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ஹெவன்லி ஃபீலிங்க. நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு டஃப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் தோசையும் வந்துச்சு. நல்லா சூடாக சாம்பாருமே வந்துச்சு. 2 டைப் ஆஃப் சட்னிஸ் அண்ட் சாம்பார் வச்சு அந்த தோசை சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டான இட்லிங்க. இதுக்கும் அந்த சட்னி சாம்பார் அட் சேம் டைம் அந்த வெஜ் குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த இட்லி பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. பொடி தோசையும் வந்துச்சு. ஆனியன் தோசையும் நாக் அவுட் பண்ணிட்டு பொடி தோசையும் நாக் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபைனலாக வைண்ட் அப் பண்ணிட்டோங்க. இது நான் சொன்ன மாதிரி வெளியே அவுட்டோர் இதுவுமே பயங்கர கூட்டம் வெளியே வரும்போது. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் பீட் அதெல்லாம் வச்சு சூப்பராக